இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்காக சொல்ல போறேன். இப்போலாம் நிறைய பேர் அக்வாரியம் வச்சிருக்காங்க. எல்லாருமே நான் ஒரு அக்வாரியம் ஹாபிஸ்ட்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது அக்வாரியம் ஹாபிஸ்டே கிடையாது. இந்த வீடியோ பாக்குற முக்காவாசி பேர் கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க மீன் வளர்த்துட்டு இருப்பீங்க, இல்ல இதுக்கு முன்னாடி வளர்த்து இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாளாச்சும் யார் இந்த உலகத்துல முதல்ல மீன் வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல எந்த கண்ட்ரில ஃபர்ஸ்ட் அக்வாரியம் ஓபன் பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுலாம் விடுங்க, எதுக்கு மத்த கண்ட்ரி, நம்ம இந்தியால எங்க ஃபர்ஸ்ட் அக்வாரியம் ஓபன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சட்டு புட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபிஷ் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிஷ் வளர்க்க ஸ்டார்ட் பண்ண கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா சைனா. நம்ம ஊர் ஏரி குளம் ஆறுல எப்படி நாட்டு மீன்கள் இருக்கோ அதே மாதிரி சைனால இருக்கக்கூடிய ஏரி குளம் ஆறுல கோல்டு பீஸ், கொய்கார்ப்னு சில வகையான கலர் ஃபிஷஸ் எல்லாம் இருந்திருக்கு. சைனாக்காரன் கண்ணுங்களுக்கு கோல்டு பீஸ் பார்க்க அழகா தெரிஞ்சிருக்கு. இதையே நம்ம கொண்டு போய் வீட்டுல வளர்க்க கூடாதுன்றதுக்காக கோல்டு பீஸ் எல்லாம் புடிச்சு வெளியே அவுட்டோர் பாண்ட் செட்டப் பண்ணி அதுல பிஷஸ வளர்த்துட்டு இருந்தாங்க. சில பேர் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பவுல், அதாவது பிஷுக்கு தேவையான ஸ்பேஸ் அளவுக்கு ஒரு பெரிய பவுல்ல பிஷஸ வளர்த்துட்டு இருந்தாங்க. மீன் வளர்க்கணும்ன்ற ஒரு ஆசைக்காக சும்மா அவங்க ஏனாம் தானே வளர்க்கறது கிடையாது. எந்த அளவுக்கு அந்த மீனை பத்திரமா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க மீனை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. இத பார்த்த ஜப்பான்காரன் சும்மா இருப்பானா? நீங்க மட்டும் தான் ஃபிஷ் வளர்ப்பீங்களா, நாங்களும் வளர்க்குறோம் பாரான்னு சொல்லிட்டு சைனா எப்படி கோல்டு ஃபிஷை சூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜப்பான்காரங்க கொய்கார்ப்பை சூஸ் பண்ணாங்க. சைனாக்காரன் கோல்டு பீஸ் மட்டும் வளர்க்காம கொய்கார்ப்பை புடிச்சிட்டு வந்து அதையும் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜப்பான்காரன் என்ன பண்ணா, கொய்கார்ப் மட்டும் வளர்க்காம கோல்டு பீஸும் புடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி மாத்தி 2 பேரும் பிஷஸ புடிச்சு ஒவ்வொருத்தவங்க ஒரு வீட்டுல அந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்க. போக போக என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு இது புடிச்சு போய் இது ஒரு அக்வாரியம் கல்ச்சரா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 16th காலகட்டத்துல ஓரமா நின்று இதெல்லாம் பாத்துட்டு இருந்த யூரோப்பியன் காரங்க உங்கள மாதிரி நாங்களும் அக்வாரியம் கல்ச்சரை ஃபாலோ பண்ண போறோம்னு சைனா அண்ட் ஜப்பான்ல பிஷஸ் எல்லாம் பை பண்ணி அவங்க ஊர்ல அக்வாரியம் கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. சைனா போய் ஜப்பான் போய் யூரோப்பியன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பிஷ் வளர்க்கறத பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்த உலகம் முழுக்க பேசும் பொருளா ஆயிடுச்சு. 1832ல லண்டன்ல இருக்கக்கூடிய ஜீன் வில்லி பிரெக்ஸ் பவர் அப்படின்றவங்க அக்வாரியம் நம்ம ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்றதுக்காக முதல்ல அவங்க ஒரு அக்வாரியம் கிளாஸ் டேங்க ரெடி பண்றாங்க ஒரு சயின்டிபிக் அப்சர்வேஷனுக்காக. அதே 1853ல லண்டன் கவர்மெண்ட் ரிட்டன்ஸ் ஃபார் ஜுவாலஜிக்கல் கார்டன்ல முதல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு பப்ளிக் அக்வாரியம் ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் லண்டன்ல இருக்கக்கூடிய பிலிப் ஹென்ரி காஸ்டோஸ்ன்றவர் தான் லண்டன்ல ஃபர்ஸ்ட் ரீட்டைல் அக்வாரியம் ஷாப் ஓபன் பண்ணாரு. அவர் தான் அக்வாரியம் ஃபிஷஸும் கிளாஸ் டேங்க்ஸும் ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. லண்டன், ஜெர்மனி, யூரோப், ஏசியா, அமெரிக்கான்னு எல்லா இடத்துக்கும் அவர் சப்ளையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. டே பை டே அக்வாரியம் கல்ச்சர்ல இருந்து கொஞ்சமா பாத்தீங்கன்னா அக்வாரியம் பிசினஸா மாறி எல்லா கண்ட்ரிலயுமே ஒரு இடத்துல அக்வாரியம் ஷாப்பை ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா நாட்டிலையும் அக்வாரியம் ஷாப் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாவில அப்பதான் அக்வாரியம் கல்ச்சரே கொண்டு வராங்க. ஏன்னா மத்த நாட்டுல அக்வாரியம் கல்ச்சர் தாண்டி அக்வாரியம் பிசினஸ் போயிடுச்சு. 19th தான் நம்ம இந்தியால அக்வாரியம் கல்ச்சரை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. 19th அப்போ நம்ம இந்தியால அப்ப கரண்டா இருந்த பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் தான் நம்ம இந்தியால அக்வாரியம் கல்ச்சர் கொண்டு வரணும்ன்றதுக்காக மும்பைல தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஓபன் அக்வாரியம் ஓபன் பண்றாங்க. அது அக்வாரியம் ஷாப் கிடையாது, ஜஸ்ட் மக்கள்லாம் போயிட்டு என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்றது அதுல போய் நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம். நம்ம இந்தியாவுக்கு அக்வாரியம் கல்ச்சர் கொண்டு வந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா 1998ல மும்பையிலேயே சாகர் பிஷ் அக்வாரியம்னு ஒருத்தர் ரீட்டைல் அக்வாரியம் ஷாப்பை ஃபர்ஸ்ட் அவர் ஓபன் பண்றாரு. அவருக்கு போட்டியா 2001ல அக்வாரியம் பிஷ் இந்தியான்னு இன்னொருத்தர் அதே மும்பைல ஒரு அக்வாரியம் ஷாப்பை ஓபன் பண்றாரு. இந்த அக்வாரியம் கல்ச்சர் டெவலப் ஆக கோவா, கேரளா, கொல்கத்தா, தமிழ்நாடுன்னு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அக்வாரியம் ஷாப்பை ஓபன் பண்ணாங்க. சைனால அழகுக்காக கோல்டு பீஸ் வளர்க்க ஆரம்பிச்சவங்க கடைசியில எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத்த கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா அக்வாரியம் வந்துட்டாலே ரொம்ப ப்ரொஃபஷனலா பிஷஸ் ரொம்ப பாத்துக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியாவில மட்டும் தான் ஏனாம் தானே மீன் வளர்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மத்த கண்ட்ரி மாதிரி நம்ம இந்தியாலையும் அக்வாரியம் கல்ச்சரை கொண்டு வரணுன்றதுக்காக அப்ப இருந்த பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப நம்ம கல்ச்சரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன பவுல பிஷை வச்சு அடைச்சிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி காலத்துலலாம் மீன் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க யூடியூப்ல போனாலே மீனை எப்படி பாத்துக்கணும், எப்படி வளர்த்துக்கணும்னு சொல்லி தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல சில பேர் ஏனம் தானே சொல்லி தரவங்க இருக்காங்க. பட் எது சரி தப்புன்றத நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மீன் வளர்க்க கத்துக்கோங்க.
அப்புறம் என்ன, யாரு ஃபர்ஸ்ட் மீன் வளர்க்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்ற வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அக்வேரியம் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யாரும் சொல்லாத விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் கைஸ் அண்ட் டேக் கேர்.